வணக்கம். இந்திய சுதந்திர போராட்டத்தோட கடைசி கட்டங்கள்ல ரொம்பவே பரபரப்பான அரசியல் சூழல்ல ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த நிகழ்வு இந்திய வரலாற்றோட போக்கிய மாத்தின ஒரு திருப்பு முனைன்னு கூட சொல்லலாம். அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த முழு விஷயத்தையும் நாம அலசி ஆராயும் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். ஒருவேளை இந்த முயற்சி மட்டும் வெற்றி அடைஞ்சிருந்தா நாம இன்னைக்கு பாத்திர இந்தியா வேற மாதிரி, அதாவது ஒன்றுபட்ட இந்தியாவா இருந்திருக்குமா? வாங்க இதுக்கான பதில இந்த ஆய்வோட இறுதியில தேடலாம். சரி, இந்த வரலாற்று நிகழ்வை நம்ம படிப்படியா புரிஞ்சுக்கலாம். முதல்ல அப்போதைய அரசியல் சூழல் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தீர்வா கொண்டு வரப்பட்ட வேவல் திட்டம்னா என்ன, அதை பத்தி விவாதிக்க நடந்த ஷிம்லா மாநாட்டுல என்ன ஆச்சு, அது ஏன் தோல்வி அடைஞ்சது, கடைசியா அந்த தோல்வியோட தாக்கம் என்னன்னு முழுசா பார்க்கலாம். வாங்க முதல்ல கள நிலவரத்தை புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு வரலாற்று நிகழ்வையும் அதோட பின்னணியோட சேர்த்து பார்த்தாதான் அதோட முழு பரிமாணமும் நமக்கு விளங்கும். இரண்டாம் உலகப் போர் முடிஞ்ச அந்த காலகட்டத்துல இந்தியாவுல அரசியல் சூழல் எப்படி இருந்துச்சு பார்க்கலாம் வாங்க. இரண்டாம் உலகப் போர் ஒரு வழியா முடிவுக்கு வந்த நேரம் அது. ஆனா இந்தியாவுல அரசியல் நிலைமை ரொம்பவே சிக்கலா இருந்துச்சு. அடுத்தது என்ன பண்றது, அதிகாரத்தை எப்படி மாத்துறதுன்னு யாருக்குமே ஒரு தெளிவில்ல. ஒரு பெரிய அரசியல் முட்டுக்கட்ட, இதுக்கு உடனடியா ஒரு தீர்வு கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அப்போதைய வைஸ்ராய் ஆர்கிபால்டு வேவல் பிரபு ஜூன் 14, 1945ல ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கிறார். அதுதான் வேவல் திட்டம். இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்த அரசியல் குழப்பத்தை சரி செஞ்சு இந்தியர்களை வச்சு ஒரு இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கணுங்கிறது தான். சரி, இந்த அரசியல் முட்டுக்கட்டைய உடைக்கிறதுக்கு வேவல் கொண்டு வந்த திட்டம் அப்படி என்னதான் சொல்லுச்சு? அந்த திட்டத்தோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன? வாங்க கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். இந்த திட்டத்துல ஒரு 4 முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. 1, இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சமமான இடங்களோட ஒரு இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குறது. 2, பட்டியல் இனத்தவருக்கும் தனியா பிரதிநிதித்துவம் கொடுக்கறது. 3, பாதுகாப்புத்துறை மட்டும் பிரிட்டிஷார் கையில இருக்கும், மற்ற எல்லா துறைகளும் இந்தியர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். 4, இதுக்கப்புறம் இந்தியாவுக்கான ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கான பேச்சை ஆரம்பிக்கலாம். இதுல இந்த 2 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல சம பிரதிநிதித்துவம், அதாவது வைஸ்ராயோட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சரிக்கு சமமா இடங்கள். அடுத்தது அதிகார பகிர்வு. யோசிச்சு பாருங்க, பாதுகாப்பு மாதிரி ஒரு பெரிய துறையை தவிர மத்த எல்லா துறைகளோட கட்டுப்பாடும் இந்தியர்கள் கைக்கு வருது. இது உண்மையிலே ஒரு பெரிய முன்னேற்றம் தான். திட்டம் பேப்பர்ல பார்க்க ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனா நிஜத்துல இது வேலைக்கு ஆகுமா? இந்திய அரசியல் தலைவர்கள் எல்லாம் இதை ஏத்துக்குவாங்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேட எல்லா தலைவர்களையும் ஒன்னா கூட்டி விவாதிக்க ஏற்பாடு செஞ்சதுதான் வரலாற்று சிறப்புமிக்க சிம்லா மாநாடு. இந்த கால வரிசையை கொஞ்சம் பாருங்களேன். ஜூன் 14ஆம் தேதி திட்டத்தை அறிவிக்கிறாங்க. வெறும் 11 நாள்ல ஜூன் 25ஆம் தேதி சிம்லால மாநாடு தொடங்குது. ஆனா கிட்டத்தட்ட 20 நாள் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஜூலை 14ல எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படாம மாநாடு தோல்வியில முடியுது. என்ன ஆச்சு? ஏன் இந்த தோல்வி? இவ்ளோ பெரிய மாநாடு, இத்தனை தலைவர்கள், பல நாள் விவாதம் எல்லாமே கடைசியில ஒரே ஒரு கேள்வியில வந்து நின்னுடுச்சு. அந்த கேள்வி இதுதான். சரி, இடைக்கால அரசு அமைக்கலாம். அதுல முஸ்லிம் உறுப்பினர்களை யார் நியமிப்பது? அந்த உரிமை யாருக்கு இருக்கு? ஆமாம், நம்ப முடியலனாலும் அதுதான் உண்மை. அந்த ஒற்றை கேள்விதான் முழு மாநாட்டையும் தோல்வியடைய வச்சது. ஏன்னா அது ஒரு சாதாரண கருத்து வேறுபாடு கிடையாது. அது 2 பெரிய அரசியல் சக்திகளோட அடிப்படை கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய முரண்பாடு. இங்கதான் அந்த பிளவு ரொம்ப ஆழமா தெரிய ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் முஸ்லிம் லீக், இந்திய முஸ்லிம்களோட ஒரே பிரதிநிதி நாங்க தான், அதனால எல்லா முஸ்லிம் உறுப்பினர்களையும் நாங்க மட்டும்தான் நியமிப்போம்னு ரொம்ப உறுதியா சொன்னாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ், இல்ல நாங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்குமான கட்சி, அதனால எங்களுக்கும் முஸ்லிம் உறுப்பினர்களை நியமிக்க உரிமை இருக்குன்னு வாதம் செஞ்சாங்க. பாத்தீங்களா, இந்த 2 நிலைப்பாடும் ஒண்ணுக்கொன்னு நேர் எதிரா இருந்துச்சு. சமரசம் பண்ணிக்க யாருமே தயாரா இல்ல. இதோட தவிர்க்க முடியாத விளைவு முழுமையான தோல்வி. இது எப்படி தோல்வி அடைஞ்சதுன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். பிரதிநிதித்துவத்துல கருத்து வேறுபாடு வந்துச்சு. அதனால ஒருமித்த கருத்தை எட்ட முடியல. கடைசியில அவ்ளோ நம்பிக்கையோட கொண்டு வந்த திட்டம் மொத்தமா சரிஞ்சு போச்சு. சிம்லா மாநாடு தோல்வி அடைஞ்சதோட எல்லாம் முடியல. சொல்லப்போனா அந்த தோல்வி ஒரு நிகழ்வோட முடிவே கிடையாது. அது ரொம்பவே சிக்கலான ஒரு புதிய அத்தியாயத்தோட தொடக்கம். அந்த தோல்விக்கு பிறகு என்னென்ன ஆச்சு, அதோட வரலாற்று முக்கியத்துவம் என்ன, வாங்க அலசலாம். இந்த தோல்விக்கான காரணத்தை இந்த ஒரு வரி ரொம்ப தெளிவா சொல்லுது இல்லையா? அதாவது முஸ்லிம் உறுப்பினர்களை நியமிக்கிறதுல காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீக்குக்கும் இடையே ஏற்பட்ட அந்த பிளவுதான் வேவல் திட்டத்தோட தோல்விக்கு மிக முக்கியமான காரணம். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. இது ஏன் அவ்வளவு முக்கியமான நிகழ்வுன்னா, இந்திய சுதந்திர போராட்டத்தோட இறுதி கட்டத்துல இது ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது.
இந்த தோல்விக்கு அப்புறம் அரசியல் கட்சிகளுக்கு நடுவுல இருந்த அவநம்பிக்கை இன்னும் அதிகமாச்சு, பிளவுகளும் இன்னும் ஆழமாச்சு. அதுதான் வரலாறு. கடைசியா இந்த ஆய்வு நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. சிம்லா மாநாட்டுல ஏற்பட்ட இந்த தோல்வி, இதுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த இந்திய பிரிவினைக்கான விதைகளை தூவுச்சா? ஒன்றுபட்ட இந்தியாவா இருக்கிறதுக்கான கடைசி வாய்ப்பு அன்னைக்கு கை நழுவி போச்சா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.